என்றால் என்னோடு கூட சேர்ந்து புக் ஆஃப் லூக் சாப்டர் 13 verse 11ல இருந்து நான் படிக்கிறேன். 10ல இருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. One Sabbath day as Jesus was teaching in a synagogue. பாருங்க, ஜெப ஆலயம்னு எல்லா இடத்துலயும் இருக்கும் யூதர்களுடைய இதுல. அந்த இடத்துல 18 வருஷமா, நல்லா கவனிங்க, எல்லாரும் என்ன பார்க்கணும், 18 வருஷமா நிமிரக்கூடாதபடிக்கு ஒரு ஆவி இருந்ததுனால அந்த ஒரு அம்மா வந்து 18 வருஷமா நிமிராம ஒரு ஆவி அவங்கள பாண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்துச்சாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி கூணமாவே, ஒரு சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுது டபுளா குனிஞ்சிட்டு இருந்தாங்களாம். இப்படி இப்படி இருந்துப்பாங்க போலகுது. அல்லேலூயா. எப்படியோ இருந்திருக்கிறாங்க. ஆனா பைபிள்ல 18 வருஷமா அந்த தாயாருடைய நிலைமை, யார் இத பண்ணி இருக்கிறதுனா சாத்தான் பண்ணி இருக்கிறான். பாருங்க 11ஆம் வசனத்துல, he saw a woman who had been crippled by an evil spirit. அப்படின்னா ஒரு ஆவியினால, பாருங்க, பேய் வந்து ஏய் அப்படி பண்றதுதான் இல்ல பாருங்க. சில சிக்னஸ்ங்க, நீங்க முன்னேறக்கூடாது, நீங்க நிமிரக்கூடாது, நீங்க வளரக்கூடாது, இல்ல தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து உங்களை குனிய வச்சுனே இருக்குது, உங்களை தலை நிமிரக்கூடாதபடிக்கு சில காரியங்கள் வரலாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பைபிள் சொல்லுது, ஏன் சாத்தான் தான் இதை பண்றான். ஏன் பண்றானா, அந்த அம்மா நிமிரக்கூடாதுன்றதுக்காக பண்றான். பைபிள் சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற எதுக்குமே அவன் என்ன பண்றது இல்ல. இங்க பாருங்க எல்லாரும், வேற எதுக்குமே அவன் என்ன பண்றது இல்ல, வரல. எதுக்கு வரானா, நீ அழியணும், நீ கொல்லப்படணும், நீ இல்லாம ஆகணும். அதுதான் அவனுடைய வேலை. குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனைனா அங்க அவன் இருக்கிறான். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வியாதி இருக்கு நம்ம சரீரத்துல, நம்ம போய் பார்க்கிறோம், டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, என்னால நிமிர முடியல, என்னால நகர முடியல, என்னுடைய வாழ்க்கையில நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியல, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில இந்த நோய் இருக்கு, என்னால நகர முடியல, என்னால வேலைக்கு போக முடியல, என்னால ஒரு பிசினஸ் நடத்த முடியல, என்னால வந்து எனக்கு சரியான மைண்ட் இல்ல. ஏதோ ஒரு ஆவி அந்த அம்மாவை நிமிரக்கூடாதபடிக்கு அந்த அம்மாவை பெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பைபிள் சொல்லுது, பாருங்க, spirit, she had been bent double for 18 years and was unable to stand up straight. நிமிர்ந்து நடக்கவே முடியல. ஒரு சில வெர்ஷன் எல்லாம் சொல்லுது, அவங்கனால நிமிர்ந்து நடக்கவே முடியலையா. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைனால, இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகள்னால, ஏதோ ஒரு கவலைனால, ஏதோ ஒரு யோசனைனால, ஏதோ ஒரு வியாதினால உங்கனால நிமிர கூட முடியாம எல்லா போற இடத்துலயும் தலை குனிஞ்சு நீங்க இருக்கலாம். உங்க பிள்ளைங்கனால, இல்ல உங்க கணவர்னால, இல்ல உங்க குடும்பத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாம ஒரு அசிங்கத்தை கூட நீங்க பட்டிருக்கலாம். பைபிள் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போகாது. ஓகே, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா ஆண்டவர் என்னன்றாருன்னா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போவாதுன்றாரு. ஆனா அதே பைபிள் சொல்லுது, ஒரு சமயம் நீ வெட்கப்பட்டு போனினா உனக்கு இரட்டிப்பான நன்மையை நான் தரேன்றாரு. அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போவீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல நான் வெட்கப்பட்டுட்டேன் பிரதர், எனக்கு பெரிய அவமானம் வந்துச்சு, என் கணவர்னால, என் பிள்ளைகள்னால, என் குடும்பத்தினால, ஏன் என்னால அப்படின்னு ஏதோ ஒரு அவமானத்தை நீங்க சுமந்துன்னு இருக்கலாம். எல்லாருக்கும் மத்தியில தலை நிமிர்ந்து வாழ முடியாம இருக்கலாம். எல்லாருக்குமே பதில் கொடுக்க முடியாம இருக்கலாம். வெளியே வரத்துக்கே, உன்னை ஃபேஸ் பண்றதுக்கே கஷ்டப்படலாம். ஆனா பைபிள் எத்தனை வருஷம் இந்த அம்மா அப்படி இருந்தாங்கன்னா, 18 வருஷமா அந்த அம்மா அப்படி இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எத்தனை வருஷம்னு கேட்க மாட்டேன், எத்தனை நாட்களா இருக்கிறீங்க, எத்தனை மாதமா இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிரச்சனை என்ன தொடர்ந்து இருக்கு, இந்த நோய் என்ன தொடர்ந்து இருக்கு, இந்த மாத்திரை எடுத்து பாக்குறேன், இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறேன், ஏதாவது என் வாழ்க்கையில நடக்கும்னு பாக்குறேன், ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல. இது எல்லாமே பண்றது யாருன்னா சாத்தான் தான். the spirit of infirmityன்னு சொல்லுவாங்க. அதை பைண்ட் பண்ணி நிமிரக்கூடாதபடிக்கு அந்த தாயார கூணமா 18 வருஷமா, அந்த அம்மா எப்போ தேவாலயத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல, 18 வருஷமா அவங்க குணமா இருக்கிறாங்க.
ஆனா எப்பத்துல இருந்து தேவாலயத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. அந்த குணத்தோடவே எல்லாம் கவனிங்க. ஏன் நிமிராத, நீ உயரக்கூடாது, நீ மேன்மை அடையக்கூடாதுன்னு ஏதோ ஒண்ணு நம்மள ஓல்டு பண்ணி வைக்குது பாருங்க. ஆனா அந்த அம்மா நான் குணமா இருக்கிறேன்னு சொல்லி ஜெபத்துக்கு வர்றத விடல. ஆமென். ஏன்னா இது ஜெப ஜெப செய்யற இடம், இது தேவாலயம் இல்ல, இது ஜெப செய்யற இடம். ஜெருசலேம்ல ஒரே தேவாலயம் தான். மத்த எல்லா இடத்துலயும் இருக்கும், அங்கங்க இருக்கும். அது ஜெப செய்யற இடம். அந்த ஜெப செய்யற இடத்துல ஓய்வு நாள்ல அங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தேவாலயத்துக்கு போவாங்க. ஆனா ஓய்வு நாள்ல எங்க இருப்பாங்கன்னா தேவாலயத்துல இல்ல, ஜெப செய்யற இடத்துல இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இயேசு பிரீச் பண்ணின்னு இருக்கிறாரு. அங்க அந்த ஒரு அம்மா என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா கூணமாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு சமயம் அந்த அம்மாக்கு 18 வருஷம் நோய் இருக்கலாம். ஆனா அப்பதான் ஜெபத்துக்கு வந்தாங்களோ இல்ல அந்த நோயிலேயே ஒரு 18 வருஷமோ இல்ல ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ அவங்க அப்படியே வந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவோட இன்னொரு பேர் கிருபை. இயேசுவோட இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? இயேசுவோட இன்னொரு பேர் என்ன? ஜான் சொல்றாரு, அவர் நியாய பிரமாணத்தை கொண்டு வந்தது மோசை. ஆமென் சொல்லுங்களேன். பிரமாணத்தை யார் கொண்டு வந்ததுங்க? ஆனா இயேசு கிருபையும் சத்தியமுமா இருக்கிறாராம். அவருக்கு பேர் என்ன? கிருபையும் சத்தியமுமா இருக்கிறார். இப்ப இயேசு தான் அந்த அம்மாவை பார்க்கிறாரு. உடனே அந்த அம்மாவை அழைக்கிறாரு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எதுக்கு தெரியுமா? எத்தனை வருஷமா, எத்தனை மாதமா நீங்க நினைச்சது உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கோ, கர்த்தர் இன்று உன் தலையை அவர் நிமிர்த்த போகிறார். ஒரு கை தட்டலாம்ல? நிமிர்த்த போறாருன்ற என்ன பண்றது நான்? அவர் நிமிர்த்துறாரோ இல்ல நிமித்துறாரோ தெரியல பிரதர். ஏதோ ஒண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். இது ஒண்ணு இல்ல. கையை தட்டி எனக்கு தான் அது அப்படின்றத பெற்றுக்கொள்ளுறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிக்னஸ், ஒரு ஜுரம் எக்ஸாம் டைம்ல பாருங்க, நிறைய பசங்க சொல்லுவாங்க நான் சிக் ஆயிரம் பிரதர். எக்ஸாம் டைம்ல என்ன ஆயிடுது? ஏன் நீ முன்னேறக்கூடாது. அப்பதான் எழுந்து நம்ம படிக்கணும், சொல்லணும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஜெபத்துக்கு ஒரு காலு போய் ஒரு இடிச்சுன்னு வந்த உடனே பிரதர் ஒரே கால் வலி பிரதர், அதான் பிரேயருக்கு வரல. எங்க வீட்டுக்கிட்ட நடக்கிற பிரேயருக்கா? அல்லேலூயா. இந்த அம்மா கூணமாவே இருந்தாலும் நான் வீட்லயே இருந்துடுறேன் சொல்ல, கூணத்திலேயே வந்தா. எதுக்கு வந்தா? எப்படியாவது கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார். கை தட்டுங்க. அல்லேலூயா. எப்பெல்லாம் கொஞ்சம் கேப் விடுறோன்னா அப்ப கை தட்டிடுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த பெரிய பிரச்சனையா ஆண்டவரை தேடுங்க. பெரிய தேவை இருக்கா? ஆண்டவரை தேடுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணுமா? மாப்பிள்ள அந்த அங்கிள் நம்மளுக்கு தெரியாது, நம்ம கிட்டே பிரச்சனை பண்ணிக்கிறான் பிரதர் அவன். கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படின்னு அவர் அப்பதான் the number you called it's currently switched off, please try again later அப்படின்னு வந்துரும். அப்ப பெஜாரப்பா பெஜாரு. அப்புறம் பிரதர் நான் எவ்வளவு வாட்டி பண்ண, உனக்கு ஒரு அர்ஜென்ட் நேரத்துல போன் எடுக்க தெரியலையா? அவங்க எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு தேவை வந்த உடனே அறா ஒரு 10 பேருக்கு போன இல்ல இல்ல வேலைக்கு ஆகாது. ஒரு பிரச்சனை, ஒரு நோய், எந்த டாக்டர் பெஸ்ட்? ஃபர்ஸ்ட் டாக்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பெல்லாம் இந்த ஸ்பீக்கர் இப்ப பசங்க இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நான் தூக்கின்னு போனோடனே எனக்கு பிடிச்சிக்கும். உடனே என் தங்கச்சி கிட்ட போயிடும். ஒரு தங்கச்சி எங்க பெரியம்மா சொந்தக்கார பசங்க இருப்பாங்க. அவங்க நர்ஸ். அவங்ககிட்ட போயிட்டு அவங்க எப்பவுமே ஸ்டாக் நான் எப்போ போட ஆரம்பிச்சனோ அவங்க ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறாங்க. இவன் வாரத்துல ஒரு 2 நாள் வந்துடுறான் அப்படின்ட்டு. என்னது பெயின் கில்லர் ஊசி குத்தின்னு வந்துடுது. குடிச்சிட்டோன்னே சரியாயிடுச்சு பாத்தியா. அதே ஒரு பிராக்டிஸா இருந்துச்சு. அப்புறம் யோசித்தேன், நம்ம ஏன் இதை பண்ணோன்னு. தலைநோவே வந்தா கூட கையில ஒண்டி எடுத்துக்கிறது இல்லைங்க. எடுக்கிறதே இல்ல. மாத்திரை கெஞ்சுவாங்க. நான் தூங்குனா செட் ஆயிடும் விட்டுருங்க என்ன அப்படின்னு தூங்கிடுவேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா எனக்கு கெஞ்சின கொஞ்ச நேரம் என்ன, அதுக்கப்புறம் தான் போய் ஒரு ஊசி போடுவாங்க. அல்லேலூயா. அதுக்குன்னு டாக்டர் எல்லாம் போய் அப்படி இல்ல. டாக்டரை படைச்சது கூட கர்த்தர் தான். ஆனா படைச்சத பார்க்க கூடாது, படைச்சவரை முதல்ல பார்க்கணும். அதனால தான் சொல்றாரு அவரு. என்ன சொல்றாருன்னா, ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்றார். ஆமென் சொல்லுங்களேன். யாரை நோக்கி கூப்பிடுனாங்களாங்க?
அவரை நோக்கி கூப்பிடணும். தேவை நேரத்துல யாரை நோக்கி கூப்பிடணும்? அப்ப அவரு என்னன்றாருன்னா, ஆபத்து நேரத்துல நீ என்னை நோக்கி கூப்பிட்டனா, நான் உனக்கு மறு உத்தரவு குடுத்து, உனக்கு எட்டாத பெரிய காரியத்த நான் செய்றேன்றார். அல்லேலூயா! எட்டாததுன்னா என்ன? உன்னால பண்ண முடியாத ஒண்ண நான் பண்றேன் உனக்கு பெருசான்றார். எது உன்னால உன்னால தன்னைய சுகமாக்க கொள்ள முடியுமா? இப்ப எதுக்கு எடுத்தாலும் அதான் என் தம்பிங்கிட்ட சொன்னேன், "டேய் பேசாம பார்மசி படிங்கடா" அப்படின்னு ஒருத்தனுக்கு சொன்னேன். ஐயோ! அது ரொம்ப ஒண்ணும் இல்லடா. நீ கடை போட்டுரு. எல்லா மாத்திரையும் வச்சுரு. டோலோ கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோ. தலநோவா? டோலோ. ம். ஆ கால் நோவா? டோலோ எடுத்துக்கோ மாப்ள அப்படின்னு. ஆனா வயிறு நோவுக்கு வேண்டி அது குத்துறாதடா, இன்னும் ஆயிடும்ன்ட்டேன். டோலோலாம் அப்பல்லாம் நான் கூட டோலோ நெறைய எடுத்துக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். தலநோவுன்னா ரொம்ப தலநோவுதா? டோலோ எடுத்து பாரு. அப்புறம் ஒண்ணு தூக்கம் வரதுக்கு குட்டி மாத்திரை வருமே. என்னங்க அது? சின்டாக்கா? சிட்ரிசன். அத வேற போட்டு அத ஒண்ணு போட்டு தூங்குனேன்னு வச்சுக்கோ மாப்பிள, 2, 3 நாள்லயே வயிறு கழுகினுக்கும் அது. எத்தன பேருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிக்குது தெரியல. இந்த டோலோலாம் போட்டு, அது எத்தா பாதி எடுக்கலாம். ஆனா எத்தனையோ இருப்பாங்க சில பேர். அது எங்க கூட்டின்னு போய் விடும்னா, கோல்டுக்காக ஹீட் எதிர்பார்ப்பீங்க. அப்புறம் ஓவர் ஹீட் ஆயிடும். அப்புறம் நீங்க போக்கும் வருத்தமா இருக்கணும் இல்லையா? அல்லேலூயா! ஆமென். அல்லேலூயா! அதான் ஆண்டவர் என்னன்றார், உனக்கு எட்டாத ஒண்ண பெரிய காரியத்த நான் செய்றேன். நீ சொல்ற பிரச்சனை ரொம்ப பெருசு. ஆமா பிரச்சனை ரொம்ப பெருசு. ஆனா அந்த பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். என் தேவை ரொம்ப பெருசு. ஆனா அந்த தேவையை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார். எப்போ நீங்க உண்மையான விசுவாசி, கர்த்தரை நான் நம்புறேன்னு தெரியும்னா, பிரச்சனை டைம்ல நீ யார தேடுற, யார நம்புறன்றது அப்ப தெரியும். அப்ப நீ முதல்ல யாருக்கோ போன் பண்றேன்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ அவங்கள நம்புறன்னு அர்த்தம். அந்த நேரத்துல கரெக்ட்டா அவங்க ஒரு அட்டா வைக்குவாங்க. நம்மளுக்கு தெரியல பிரதர் யாருனே நீ அப்படின்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அ கர்த்தர் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயேசு கிரியை செய்றார். அங்க உட்கார்ந்துகிறாரு. இன்னும் அந்த அம்மா கூணமாவே இருக்குன்றார். பேசின்னு இருக்கிறார். ஃபுல் மெசேஜ் முடிக்கல. சென்டர்ல கூப்பிடுறார். வாமா இங்க அப்படின்றார். கூப்பிட்டு இன்றைக்கு கர்த்தர் என்னன்றார்னா, 18 வருஷமா இருக்கிற உன்னுடைய கூணம் ஆவியினால பிடிக்கப்பட்டு உன்ன நான் என்ன பண்றேன்னா ரிலீஸ் பண்றேன்றார். ஆமென். அல்லேலூயா. அவர் அப்படி சொல்லிட்டு கைகள வச்சாராம். அவர் 18 வருஷம் நிமிர முடியாத அவள் நிமிர்ந்து நின்றாளாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்பதான் ஒருத்தி புரிஞ்சுக்கணும். ஆமென். நான் இன்னைக்கு ரொம்ப கர்த்தர் பெரியவர் எல்லாரையும் கைத்தட்ட வைக்குவாருன்னு நம்பினுக்கிறேன் நானு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், எதுல நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ, அதுல கர்த்தர் உங்களை நிமிர்த்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். எந்த இடத்துல உங்களால நிமிர முடியாதபடிக்கு சாத்தான் உங்களை பாண்ட் பண்ணானோ, உங்களை அடிமைப்படுத்தினானோ, உங்களை எங்க கேவலப்படுத்தினானோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலைகளை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். இனி நீ குனிஞ்சு இருக்க போகிறது இல்ல. இனி நீ எதுக்குமே அடிமையா இருக்க போகிறது இல்ல. கர்த்தர் உங்க தலைகளை நிமிர்த்த பண்ண போகிறார். அல்லேலூயா. நீ அசிங்கப்பட்டுட்டனா நீங்க நினைக்கணும் ஒண்ணு, கர்த்தர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். நான் வெட்கப்பட்டு போன சகல தேசத்திலும் கீர்த்தியுமாய் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்க போறார். உங்க பிள்ளைனால ஒரு அவமானம் வந்துச்சா? உங்க குடும்பத்தினால ஒரு அவமானமா? இல்ல உங்களுக்கு ஒரு அவமானமா? கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு. நான் இன்னைக்கு எல்லாரையும் நான் அவமானப்படுறத பார்த்தேன். ரொம்ப அவமானப்பட்டுட்டு பிரதர். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். அப்படி போக கூடாது. அவமானப்பட்டுட்டேன்னா நீங்க நினைக்கணும், ஓ கர்த்தர் இதே இடத்துல என்ன உயர்த்த போறாரு, என்ன மேன்மைப்படுத்த போறாரு, இதே இடத்துல ஒரு பெரிய அசைவை என்ன வச்சு செய்ய போறாரு. சொப்னா சிஸ்டர் கை தட்டலாமா வானாவா? தட்டினா எல்லாம் சிரிச்சிருவாங்களே அப்படின்னு. கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆ, கை வருது. ஐயோ வானா விட்றா மாப்ள. நம்ம உண்டி தட்டி ஃப்ளாப் ஆயிடக்கூடாது. யாரும் தட்ட மாட்டாங்க இங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான். நல்லா கவனிங்க. ஜெப ஆலய தலைவர் என்னன்றான், ஏன்டா உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது? அத்தனை நாள் உங்களுக்கு ஓய்வு நாள்ல நீங்க சுகமாக்கி டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்களான்ட்டு ஜனங்களை பார்த்து திட்டுறான். அப்ப இயேசு சொல்றாரு, ஏன்டா ஓய்வு நாள்ல எதுவும் வேலை செய்யக்கூடாதுதான். சுகமாக்குறதுக்கு இப்படி சொல்றல்ல, உன் ஆடு மாடெல்லாம் கட்ட ஊக்காம விட்டுறியா?
சாப்பிடறதுக்கு கொடுக்காம விட்டுறியா? காவால போய் ஊந்துச்சுன்னா எடுக்காம விட்டுறியான்ட்டு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆடு மாடுக்கு கூட வேல்யூ காட்டுறாங்க தவிர மனுஷனுக்கு காட்டுறது இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், எத்தனை பேரு உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நெனச்சாலும், கர்த்தர் உங்கள கட்டவிழ்க்கிறது தான். ஆமென். அல்லேலூயா. உங்கள நிமிர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க பெண்டா இருக்க மாட்டீங்க. நீங்க அவமானத்துக்குள்ளவே வாழ்ந்துற மாட்டீங்க. நீங்க அசிங்கத்துக்குள்ளவே வாழ்ந்துற மாட்டீங்க. நான் அவமானப்பட்டனா, என் குடும்பம் அவமானப்பட்டுச்சா, எல்லாருமே என்ன பத்தி பேசுறாங்களா, ஓகே. அதே வாய் உன்ன புகழ்ந்து பேசுற மாரி கர்த்தர்னால உன்ன வைக்க முடியும். உன்ன தாழ்வா பேசி உன்ன உன்ன நான் எல்லாருக்கும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ஊர் ஊரா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. நெனச்சு பாருங்க. ஜான் ஜெபராஜ் அண்ணாக்கு வந்து இப்ப எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா 1,000,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 3,00,000 4,00,000 6,00,000த்துல இருந்தாரு. ஆமென் சொல்லுங்களேன். அசிங்கப்படுத்தணும்னு போட்டானுங்க. அவர் அப்ப கூட அசிங்கமா ஆவல. ஃபேமஸ் ஆயிட்டாரு. எந்த இந்தியாலயே நான் சொல்றேன் பாருங்க, நம்புறீங்களோ இல்லையோ, வெளிநாட்டுலலாம் 15,00,000 1,000,000 2,000,000 3,000,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இந்தியால இருக்கிற பாஸ்டர்ஸ்ல அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரே ஆள்னா ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் தான். தெரியுமா? அப்ப நீ அசிங்கப்பட்டியா? கெட் ரெடி ஃபார் ஃபேம். இஃப் யூ காட் ஷேம், கெட் ரெடி ஃபார் ஃபேம். நான் அசிங்கப்பட்டுட்டேன். நான் ஒரு விஷயத்துல என்ன குணமாக்கிட்டாங்க. நான் தலை நிமிரக்கூடாதபடி என்ன பேரை கெடுத்துட்டாங்களா? கவலையே படாத. உன்னை நிமிர்த்துற மாரி, உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிற மாரி கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா! அல்லேலூயா! உங்களுக்காக பசங்க அங்க கை தட்டி உங்கள உற்சாகப்படுத்துறாங்க கை தட்டுறதுக்கு. அல்லேலூயா! ஆமென். இன்னைக்கு தைரியமா போங்க. கர்த்தர் உங்களை இந்த மாதம் நிமிர பண்ண போகிறார். நீங்க குணமாவே இருக்க போறதில்ல. அந்த இருக்கிற பிரச்சனையிலே இருக்க போறதில்ல. வேலை தேடி தேடி கிடைக்காமவே இருக்க போகிறதில்ல. கர்த்தர் உங்களை நிமிர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல கேவலப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நொறுக்கப்பட்டீங்களோ, யார் யாருனால பேசப்பட்டீங்களோ, கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஆமா, நிச்சயமா கர்த்தர் உயர்த்த போறார். அந்த அம்மா பைபிள்ல சொல்லுது, சாத்தான் வந்து அவள் நிமிரக்கூடாதென்று என்ன என்ன ஆகக்கூடாதுன்னு, நிமிரக்கூடாதுன்னு அவளை பெண்ட் பண்ணி வச்சாலாம். இன்னைக்கு ஒரு அவமானத்தை சாத்தான் உங்க வாழ்க்கையில பாத்தியா அதிருது எல்லாம். இன்னைக்கு ஒரு அவமானம் உங்களை நிமிரக்கூடாதபடி, ஒரு நோய் உங்களை நிமிரக்கூடாதபடி, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நிமிரக்கூடாதபடி இருக்கலாம். நான் சொல்ற கவனிங்க, கர்த்தர் ஆனா எந்த சாத்தானோ தேவனை விட பெருசு இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க போய்க்கொண்டிருக்கிற பிரச்சனை, போய்க்கொண்டிருக்கிற அவமானம், போய்க்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், போய்க்கொண்டிருக்கிற தேவைகள்ல இருந்து கர்த்தர் உங்களை நிமிருவார். உங்க பிள்ளைகள்னால உங்க தலைகள் நிமிரும். உங்க குடும்பத்தினால உங்க தலைகள் நிமிரும். உங்க நிலைமை அப்படியே இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, பக்கத்துல ஒருத்தரை ஆசீர்வதிச்சிருங்க. கர்த்தர் உங்க தலைகளை நிமிர்த்துவாருன்னு கை குத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்துவார். கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்துவார்மா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்க தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணி, எல்லாருக்கும் மத்தியில உங்க தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணி, எல்லாரும் உங்கள ஒதுக்குறாங்களா? நல்லது. கர்த்தர் உங்கள செலக்ட் பண்ணிட்டாரு. எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாரு. யூ ஆர் செலக்டட். God has separated you for his plan. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருமே இந்த பொண்ணு வேணாம், இந்த பையன் வேணாம், இந்த குடும்பம் வேணாம்னு தள்ளுறாங்கன்னா, கர்த்தர் உங்கள ஸ்பெசிஃபிக்கா எதுக்கோ அழிச்சிருக்கிறாரு. அதனால தான் எல்லாம் உங்கள விட்டு அப்படியே தூரம் போறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய அப்பல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு 50 பேர் 60 பேர் என் கூட சுத்தினே இருப்பாங்க. நாங்க ஒண்ணா தான் சுத்துவோம். திட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போவோம். இப்போ ஒருத்தன் கூட என் கூட சுத்துறது இல்ல பசங்கள விட்டா. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் நான் சிலது யோசிப்பேன். ஏன் ஆண்டவரே அப்படின்னோனே, ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லடா உன்னை நான் செப்பரேட்டா வச்சிருக்கிறேன் எனக்காக. ஆமென் சொல்லுங்களேன். நீ என்னுடைய பாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். சில வீட்லலாம் ஒரு 4, 5 வீடு தான். அந்த வீட்லலாம் எனக்குன்னு ஒரு கப்பு வாங்கி வச்சுட்டுருக்காங்க. எனக்கு குத்த இவ்வளோ பெரிய கப்பு அது. பெருசா தான் இருக்கும். அந்த கப்ல தான் எனக்கு டீ குடுப்பாங்க. எத்துட்டு எனக்கு யூஸ் பண்ணிட்டாங்களா, எத்துட்டு கழுவி வச்சுருவாங்க. அத யாரும் பயன்படுத்துறது இல்லையாம். அவங்க சொல்றாங்க, "உங்களுக்குன்னு தான் பிரதர் இந்த கப்பு. வேற யாருக்கும் இல்ல. நான் வாங்குனேன்" அப்படின்றாங்க. அல்லேலூயா! நீங்க வந்தா இதுல தான் குடிக்கணும். அந்த மாரி கர்த்தர் உங்கள ஸ்பெஷலா இன்னைக்கு தனியா இருக்கிற யாருடைய உதவி இல்லன்னா நல்லது. கர்த்தர் ஒரு உதவி உனக்கு இருக்கும்.
கர்த்தருடைய தயவு உனக்கு இருக்கும். நாளைக்கு கர்த்தர் உங்க நிமித்தமா மகிமைப்படுவார். அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல எல்லா நுகங்களை உடைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டுல உள்ள எல்லா பாரங்கள், நீங்க நிமிரக்கூடாது, உயரக்கூடாதுன்னு இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் உடைத்து டிஸ்ட்ராய் பண்ணி உங்களை நிமிர பண்ண போகிறார். இனி நீங்க இப்படி பாரத்தோடு, வேதனையோட, கவலையோட இருக்க போகிறதுல நிமிர்ந்து அப்படியே ரிலாக்ஸா இனில இருந்து நீங்க நடக்க போறீங்க. ஆமென். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். எழுந்து நிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். கண்களை மூடுங்க. நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ராஜ்குமார் நகரை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வளரக்கூடாதபடிக்கு, உயரக்கூடாதபடிக்கு, நோயோடு, வியாதியோடு, தரித்திரத்தோடு, குறைவோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்று நீ ரிலீஸ் பண்ணுவீராக. பண பிரச்சனைனால அடிமைப்பட்டிருக்கிற, ஆண்டவரே, குனிந்திருக்கிற, நோய்கள்னால குனிந்திருக்கிற, நிமிரக்கூடாதபடிக்கு அவமானங்கள் நிறைந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீர் அவர்களை ரிலீஸ் பண்ணுவீராக. எல்லா கட்டுகளை இயேசுவின் நாமத்துல நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குறோம். எல்லா தரித்திரத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவீராக. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் பலமாய் இறங்கட்டும். உம்முடைய அபிஷேகம் எண்ணெய் சகல நுகங்களையும் உடைக்கிறதுக்கு வல்லமை உள்ளது டாடி. இன்னைக்கு பிள்ளைகள் பாரத்தோடு, வேதனையோடு, ஒரு சுமையோடு இல்லாதபடிக்கு எல்லாத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நான் விடுதலையாக்குறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, சுற்றி இருக்கிற ஏரியா, சுற்றி இருக்கிற வீடுகள், பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சமாதானம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளுக்குள்ள ஸ்பெசிபிக்கா இங்க வந்து உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அசைவை கொண்டு வருவீராக. பிள்ளைகள் இனி தலை குனிந்து நடக்காதபடி, வியாதியோடு இராதபடிக்கு, பிரச்சனையோடு இராதபடிக்கு, அவர்களுக்கு எல்லா கட்டி இருக்கிற கட்டுகளை இன்று கட்டவிழ்ப்பீராக ஆண்டவரே. எல்லாத்திலிருந்து விடுதலையை நீ தருவீராக. ஒரு பெரிய யுத்தத்தை நீர் இவர்களுக்கு செய்ய உண்மை உள்ளவர். எங்களுடைய யுத்தம் ஆண்டவர் எங்களுடையது அல்ல டாடி, அது உங்களுடையது. பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து இயேசுவின் நாமத்துல விடுதலையாக்குவீராக. எல்லா சோர்விலிருந்து விடுதலையாக்குவீராக. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கவலைகளை விடுதலையாக்குவீராக. இன்று பெரிய நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே.